கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய வசனம் ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே பயப்படாதே, என் மகளே பயப்படாதே என்று. எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? கடன் நெருக்கடியை குறித்தா? தொழில் நஷ்டத்தை குறித்தா? அடுத்த வேளைக்கு பண தேவையை குறித்தா? சரீர பலவீனங்களை குறித்தா? வேலை இல்லாமல் போனால் அடுத்து என்ன ஆகுமோ என்ற கவலையை குறித்தா? எந்தவொரு காரியமாக இருந்தாலும் பயப்படாதீர்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே இருக்கிறேன். பயப்படுகிற சூழ்நிலையை அவரிடம் கொண்டு போங்கள், அவர் உங்களுடனே இருக்கிறார். பிறகு எதற்காக பயப்படுகிறீர்கள்? உங்களை பட்சிக்க நினைக்கும் மனிதர்கள் மத்தியில், உங்களை இல்லாமல் போக செய்யும் மனிதர்கள் மத்தியில் உங்களை தலைநிமிர செய்வார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். சொந்த வீடு இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, நிரந்தரமான வேலை இல்லை, திருமண காரியம் கைகூடி வரவில்லை என்று கவலை கொள்ளாதீர்கள். நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வேன் என்கிறார். யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யாரும் இல்லை. யாரிடம் போய் உதவி கேட்பது என்று கவலை கொள்ளாதீர்கள். நானே உன் தேவன் என்கிறார். அவரை தவிர ஒருவரும் உங்களுக்கு உதவி செய்வதில்லை. எனக்கன்பானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கவலை வேண்டாம், பயமும் வேண்டாம். கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இனி வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதை பார்ப்பீர்கள். ஏனென்றால் அவரே உங்கள் தேவன். அவரையல்லாமல் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் வருவதில்லை. உங்களை பலப்படுத்துவார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். பிறகு ஏன் நீங்கள் மனிதர்களை நாடி செல்லுகிறீர்கள்? அவரை தேடுங்கள், அவர் உங்களோடு இருக்கிறார். பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள். கர்த்தாவே, இந்த நாளை காண செய்தரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் என்னோடு இருக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்றேரே. எவ்வளோ பெரிய பாக்கியம்! நீர் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தும், எனக்கு உதவி செய்யும். படைத்தவர் என்னோடு கூட இருக்க எனக்கு கவலை எதுக்கு? நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் என்பதை விசுவசிக்கிறேன். உதவிக்காய் ஏங்கி நிற்கிறேன். நீர் உதவி செய்வீர் என்பதில் விசுவசிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்து கொள்வீராக. இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன், பார்த்து கொள்ளும். இன்றைக்கு வருகிற போராட்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.